கடவுள் என்ன சொல்றாரு? இந்த பிறவியில நீ இந்த 5000 நன்மை 10,000 தீமை இதையெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் உடம்ப நான் பாதுகாக்கிறேன். இப்பதானே கணக்கு முடியும். புரியுதா புரியலையா? நான் வென கொண்டாந்தன்ல 5000 நன்மை 10,000 தீமை அதையெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அதையெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து விட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. புரியுதாம்மா? நம்ம கொண்டாந்த வினைய முடிக்கிற வரைக்கும் உடம்பு அடியாது. இது யாரு சொன்னா? நான் சொல்லலை, பொருத்தர் தெளிவா சொன்னார். யாரு? திருவொற்றியூர்ல சமாதியானார அவர் பட்டினத்தார். பாட்ட சொல்லவா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைய அனுபவிக்கிறதுக்கு தாண்டா உடம்பு. வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. நீ கொண்டு வந்த நல்வினை தீவினை அனுபவிச்சு முடிச்சு விட்டா அப்புறம் தினை அளவு கூட உடம்பு நிற்காது. நான் எப்போ செத்து போவேன்? நான் கொண்டு வந்த நன்மை தீமைகளை மொத்தமா அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னா அப்படியே சாய்வே முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. கடவுள்கிட்ட அதைத்தான் கேட்கணும், இழுத்துக்கிட்டே கிடக்கப்படாது. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து.